அன்னபூர்ணியும் வேற வழியே இல்லாம அவங்கள பிரிச்சு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா அந்த ஆறுமுகம் தான் மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கானோ. பைரவிக்கு அவனை சுத்தமா பிடிக்கலடா. அவ எப்படியும் அந்த வீட்டை விட்டு போயிடுவா. அவளும் அந்த சிந்துவும் அந்த வீட்டை விட்டு எப்ப தொலைஞ்சு போறாங்களோ அன்னைக்குதான் நமக்கு நிம்மதி. சரிக்கா, நீ ரொம்ப நேரம் இந்த கோயில இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போக்கா. ஐசு உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. சரி, நான் வீட்டுக்கு போறேன், நீ பத்திரமா இரு. சரிக்கா. உனக்கு செலவுக்கெல்லாம் பணம் இருக்காடா? சுத்தமா பணம் இல்லக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் வேலை தேடிட்டு இருக்கேன். உன்ன மாதிரிதான்டா நானும் பணம் இல்லாம கஷ்டப்படுறேன். எனக்கு யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்னு அவ சொன்னதுனால யார்கிட்டயும் பணம் கூட என்னால கேட்க முடியல. நானும் கூடிய சீக்கிரம் எங்கேயாவது வேலை தேடி போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உன் மகன் டாக்டர் தானக்கா, அவன் கூட உனக்கு உதவி பண்ண மாட்டானா? அதான் அந்த அன்னபூர்ணி யாரும் எனக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கால, அவன் என்னைக்கு அன்னபூர்ணி பேச்ச மீறி இருக்கான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பத்தி கவலைப்படாத, நீ பாத்துக்கோ. சரி, நானே எடுத்து வச்சுக்கிறேன். இல்ல, ஐயோ, நீங்க வந்து உட்காருங்க ஆண்டி, நான் பரிமாறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பரவாயில்லம்மா, நானே எடுத்து வச்சுக்கிறேன். அட வாங்க ஆண்டி, உட்காருங்க வாங்க. இல்ல நான் பரிமாறது உங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி நீ, அதத்தான் நான் யோசிக்கிறேன். பாத்தீங்களா, இந்த விருந்தாளின்னு சொல்லி 3வது ஆள் ஆக்கிட்டீங்க. உங்க மருமக தானே, இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்ய எனக்கு உரிமை இருக்குல்ல. நீ என் மருமக தான், உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குதான். நான் தான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன். ஓகே ஆண்டி, நீங்க உட்காருங்க. இருங்க ஆண்டி, நான் போய் இட்லி பொடி கொண்டு வரேன். எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே. நாங்க வந்து இவ்வளவு நாள் ஆகுது, இது கூட தெரியலன்னா எப்படி ஆண்டி? நான் எல்லாமே காயத்ரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சுவாதி. கல்யாணம் ஆனதும் உங்களை அவதானே பாத்துக்க போறா, அதனால எல்லா விஷயத்தையும் கத்துக்க சொல்லி. ரொம்ப சந்தோஷம்டா, இப்பதான் ரகு என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சிவாவுக்கு சுவாதிய கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னீங்க. ஆனா சிவாவுக்கு அதுல துளியும் விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. சிந்து இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவன் கொஞ்சம் அப்படிதான் இருப்பான், நீ ஒண்ணும் கவலைப்படாத. டிவோர்ஸ் கிடைச்சதும் சிந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் சிவா நான் சொல்றபடி சுவாதி கழுத்துல தாலி கட்டுவான். இது கண்டிப்பா நடக்கும். சிவா அக்கா வார்த்தைக்கு மறுபேச்சே பேச மாட்டான், அதனால நமக்கு அந்த கவலையே வேண்டாம். ரகு மாமா சொல்ற மாதிரி சுவாதி உன் ஹாஸ்பிட்டல்ல பினான்ஸ் ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ணிடு.